234 தொகுதியில் நாங்க தனித்து களம் காணுவோம்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 5 கோடி ரூபான்னு சொல்லிட்டு 1170 கோடி ரூபாய் ஆல்ரெடி வந்துடுச்சுங்க பணத்துக்கு. தாவேகா கட்சிக்குள்ள வந்துடுச்சு. நான் சொல்றது ஒயிட்லயே வாங்கிட்டாங்க. இது இல்லாம வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, வெளியில இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன்ல, நான் விச்சத்தை விட்டுட்டு வந்தேங்க, நான் பார்க்காத பணமான்னு விஜய் சொன்னார்ல, ஏன் இந்த தொண்டர்கள் தானே, உங்க ரசிகர்கள் தானே சார், ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல? சீட்டு கொடுத்ததுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இது யாருமே பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் வந்து சொற்பமான மாவட்ட செயலாளர் தான் கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் வெளியில இருந்து வந்தாங்களோ, விஜய்க்காக வந்து பால் அபிஷேகம் பண்ணவங்களோ, போஸ்டர் ஓட்டவங்களோ, இன்னும் புசியானந்த் சொன்னாரு, சைக்கிள் மிதிச்சு யாரெல்லாம் விஜய்க்காக வந்தோம்னா கார்ல வந்தவங்க தான் பொறுப்பு. ஒருத்தன் கூட சைக்கிள் மிதிச்சு வந்தவங்க இங்க வந்து பொறுப்பு கொடுக்கல, பதவி கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல. கிட்டத்தட்ட 2000 கோடி இருந்து 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ பணத்தை ஃபுல்லா கலெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கடைசியா இந்த கட்சியிலும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டீங்க, தொண்டர்களையும் ஏமாத்தி பணம் வாங்கிட்டீங்க, வெளியிலயும் நாங்க தனியா நிக்க போறோம்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து பணம் வாங்கிட்டீங்க. ஆனா திருப்பி வந்து பாஜகலயும் பணம் வாங்கிட்டு பாஜக அப்ப இவனுங்க எவ்வளவு பெரிய கேடியா இருப்பானுங்க பாரு. இவனுங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து காப்பாத்த போறானுங்களா? இவனுங்க தான் தமிழ்நாட்டை தலைகுனியாம இருக்க வைக்க போறானுங்களா? இது எல்லாமே ஃபுல்லா செட்டிங் தான். இதுல இன்னொரு செட்டிங் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து இவங்களோட இணைஞ்சிருக்கு.